கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இந்த வசனத்தை நம்ம இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை திரும்ப 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 நம்மளை வணைந்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் வழிமாறி சென்றாலும், அவரை விட்டு விலகி சென்றாலும், நீங்கள் தவறான பாதையில் சென்றாலும், அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் விலகி சென்றாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால், ஒரு குயவன் ஒரு பாண்டத்தை எப்படி வணைந்து கொண்டே இருப்பாரோ அதே போல உங்களையும் என்னையும் இன்று கர்த்தர் வணைந்து கொண்டே இருக்கின்றார். உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தி அவர் உங்களை வணைந்து கொண்டே இருக்கின்றார். நம்ம அதை அறியாமலும் தெரியாமலும் இருந்து அவரை விட்டு வழிமாறி சென்று கொண்டே இருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படி காணப்பட்டீங்க அப்படின்னா அவர் சமூகத்துக்கு நீங்கள் வாங்க. ஏனென்றால் அவர் நம்மளை வணையிற வரைக்கும், அதாவது அந்த பாண்டம் சரியாக வரும் வரைக்கும் வணைந்து கொண்டே இருக்கின்றார். கர்த்தர் பிரியப்படுகின்ற ஒரு பாத்திரமாக நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது கர்த்தருக்கு நாம் ரொம்ப பிரியமானவர்களாகவும் அவர் நமக்கு ஏற்ற எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகவும் காணப்படுகின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.